அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 15 நாட்களில் நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளுங்க. இந்த நாளில் நவ கிரகங்களினுடைய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு விதங்களில் வெவ்வேறு வகையில் மாற்றத்தை ஏற்படுத்துது. அதிலும் சிம்ம ராசியினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு அதிரடியான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் அவர்களினுடைய வாழ்வாதாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் சிக்கல்கள் உருவாகலாம். வேலை பளு அதிகரிக்கிறது, பயணங்கள் மூலமாக அலைச்சல்கள் உருவாகிறது அப்படின்னா நிறைய விஷயங்கள், நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 15 நாட்களில் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிதானமாக இருக்கணும், பொறுமையுடன் செயல்படணும், சிந்தித்து செயலாற்ற வேண்டும், திட்டமிட்டு காரியங்களை செய்ய வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனத்தோடு இருந்தால் மட்டும்தான் இந்த 15 நாள் நீங்கள் உஷாராக கலந்து செல்ல முடியும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் விளைய ஆரம்பிக்கும். இதனை சமாளிக்க அதை சமாளிக்க இன்னொன்று அப்படின்ட்டு அடுக்கடுக்கான பிரச்சனைகளை சமாளித்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விட புது பிரச்சனைகள் உருவாவதோடு மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் பூதாகரமாகலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஒரு கடுகளவு நீங்கள் தவறு செய்தாலும் கூட அதை பிறர் என்ன பண்ணுவாங்க, மிகப்பெரிய அளவில் விமர்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை ஊதி பெருசாக்கவும் செஞ்சுருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வும் கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முறையான ஆவணங்கள் இல்லாமல் பரிவர்த்தனை செய்ய வேண்டாங்க. அதே சமயம் முக்கியமான விஷயங்க, யாருக்குமே ஜாமீன் கையெழுத்த போடாதீங்க. அதிக வட்டிக்கு கடன் வாங்கவும் வேண்டாங்க. தொழிலுக்கு முதலீடு செய்ய பணம் தேவை அப்படின்னா வங்கியில் மட்டும் கணத்தை முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி வீட்டில் குடும்ப உறவுகளோடு கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத விரிசல் உண்டாகலாம். இந்த நேரத்தில் புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட புரிஞ்சுக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது வேறுபட்டு இருக்கலாம். புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு அந்த சூழ்நிலையும் காலநிலையும் கொடுக்காம இருக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள்ள, அதாவது உங்களுடைய இரத்த பந்தத்துக்குள்ளே பார்த்தோன்னா சில பல விரிசல்கள் வரும், கருத்து வேறுபாடுகள் எழும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடும் நீங்கள் இருங்க. கொஞ்சம் விட்டு கொடுங்க. அனுசரணையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வீட்டில் குடும்ப உறவுகளோடு மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா மாமியார் மருமகள் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. அது கொஞ்சம் பிரச்சனையில தான் முடியும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்தோடு இருங்க. அதே மாதிரி கூடுதல் உழைப்பை நீங்கள் முதலீடாக போட வேண்டியதாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. உறவுகளோடு சின்ன சண்டைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேச வேண்டாம், பொய் பேசவும் வேண்டாம். கொஞ்சம் நேர்மையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா குடும்ப பிரச்சனைகளை சரி கட்டிடலாம். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்குங்க. ஆரோக்கிய விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனத்தோடு
இருக்க பாருங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய யுக்திகளை நீங்கள் கையாளுவீங்க. அதே மாதிரி வேலைகளை எல்லாம் சரியான நேரத்திற்கு முடிக்க அயராது உழைக்கவும் செய்வீங்க. இந்த காலம் முழுவதும் கொஞ்சம் ஓட்டம் நிறைஞ்சதாக தாங்க இருக்கும். ஒரு வேலையை முடிச்சதும் அடுத்த வேலை வந்து நிற்கும். அந்த வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு அடுத்த 10 வேலை வரிசை கட்டி நிற்கும். கொஞ்சம் ப்ரெஷர், கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் வேலை பளு இப்படிலாம் இருக்கத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு உங்களுடைய பணிகளில் வேலைகளில் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையுமே தாங்கக்கூடிய சக்தியை அந்த கடவுள் தங்களுக்கு கொடுத்திருப்பான். அதனால் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் கவலைப்படவே வேண்டாங்க. சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கத்தான் செய்யும். அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத நன்றாக புரிய வைக்குங்க. எல்லா விஷயத்தையுமே நன்கு அலைசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர பாருங்க. இல்லற வாழ்க்கையில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டியது அவசியமாகிறது. ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு கொள்ளக்கூடாது. பிரச்சனைகள் சுமூகமாக முடியணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும், பொறுமையை கையாளணும். நிதானமாக எல்லா பிரச்சனையையும் முடிக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சுமூகமாக முடிக்கிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இப்போ மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலையும் வராது அப்படின்னு நான் சொல்லணும். வேலையிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, தொழிலையும் சரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எளிமையாக தீர்த்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமைகள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படவும் ஆரம்பிக்கும். பெருசாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கலாம். அதை நினச்சி நீங்கள் கவலையோ பயமோ நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் உத்தியோகம் அப்படின்னு வரும்போது மேல் அதிகாரிகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. எதிரிகளை குறைத்து எக்காரணத்தை கொண்டும் எடை போட வேண்டாம். நன்மைகள் நடந்தாலும் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடுத்தவர்களை எக்காரணத்தை கொண்டும் முழுமையாக நம்ப வேண்டாம். திருமண வாழ்க்கை கொஞ்சம் இனிமையாகவும் இருக்கலாம். காதல் கைகூடவும் ஆரம்பிக்கும். திருமணம் வரைக்கும் காதல் செல்லவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக கிடப்பில் போட்டு வச்சிருந்த வேலைகளை கையில் எடுத்தால் நிச்சயம் தங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. புதிய வேலை தேடி கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வர காத்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வேலையை விட்டு வேறு ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும், வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது தேர்வு எழுத வேண்டும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம். அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். கைக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் சேர வாய்ப்பும் இல்லை. அதே மாதிரி யாரை நம்பியோ இந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தொழிலையும் சரி, முதலீட்டில் கவனமாக இருக்க பாருங்க. அலுவலகத்தில் உங்களுடைய வேலைகளை நீங்கள் தான் பொறுப்பாக கவனிக்கணும். உங்களுடைய பொறுப்புகளை அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்காதீங்க. உங்கள் மீது பொறாமை குணம் கொண்டவங்க உங்களை பழிவாங்க. இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. புதிய எதிரிகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம். அடுத்தவர்களிடம் அனுசரணையாக பேச பாருங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உயர் பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க. மரியாதை இல்லாமலும் யாரையும் நடத்தக்கூடாது. அது உங்களுக்கு மற்றொரு புறம் பிரச்சனையையும் பகைமையையும் ஏற்படுத்திவிடும். அதே மாதிரி கொஞ்சம் ரொம்பவும் இரக்க குணத்தோடு நடந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு முன் கோபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எரிச்சலாக இருக்கும். வேலைகளையும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி, இல்லை வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி கொஞ்சம் எரிச்சல் வரத்தாங்க செய்யும். அதனால் மனதை எப்பொழுதுமே சாந்தமாகவும் அமைதியாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி, தியானத்தை மேற்கொள்ளுங்க. தினமும் காலையில் வேலைக்கு போவதற்கு முன்பாக ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்துட்டு நீங்கள் வேலைக்கு செல்வது நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தவர்கள் உங்களுக்கு தீங்கு நினைத்தாலும் நீங்கள் அவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்வீங்க. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அதே மாதிரி பிரிந்து போன கணவன் மனைவி உறவு, உடன் பிறந்தவர்களினுடைய உறவு எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வகையில் இக்காலம் அமைய பெறலாம். வேலையிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, விட்டு போன நல்லது மீண்டும் உங்கள் கைக்கு சேரவும் ஒரு சிலருக்கு
வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சற்று மேம்பாடு இருக்குங்க. இரவில் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் தவித்தவர்களுக்கு இறை நாமத்தையும் தினமும் இறைவன் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து வந்தீங்க அப்படின்னா அன்றைய நாள் நிம்மதியான தூக்கமும் உங்களுக்கு இருக்க வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது.